டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ பயோடேட்டா. இன்றைக்கி நம்ம பயோடேட்டாவில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்திய திரையுலகிலே முன்னணி பிதாமகர்களில் இவருமே ஒருத்தர். தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குனர்கள் பெருமை சேர்த்துருக்காங்க. அதில் இவருக்குமே முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழம்பெரும் இயக்குனர் பூதகூர் ராமகிருஷ்ணயா பந்தலு என்கின்ற B.R. பந்தலு அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பயோடேட்டாவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 1957 சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கமலை ரகசியம் என்ற படத்து மூலியமாக இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமாக அடியெடுத்து வைக்கிறாரு B.R. பந்தலு அவர்கள். ஸோ அடுத்தடுத்த வருஷங்களே சிவாஜி அவர்கள் நடிக்கக்கூடிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடைக்குது. இது இவரோட திறமைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த வருஷமே 1958 சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு முழு நீள ஒரு காமெடி படமாக ஷபாஷ் மீனா அப்படின்ற படத்தை B.R. பந்தலு அவர்கள் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சரித்திர சாதனை படத்தை இவர் எடுப்பாருன்னு யாருமே நம்பலை. அப்படிப்பட்ட படம் அது என்ன படம் அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த நாடகத்தை பார்த்து தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நடிக்க போகணும் அப்படின்னு கிளம்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சிவாஜி கணேசன் நடிக்காமல் விடுவாரா? அப்படிப்பட்ட படம் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ தன்னோட பத்மினி பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷனில் வீரபாண்டிய கட்டபொம்மனை இயக்குறாரு B.R. பந்தலு அவர்கள். ஸோ இன்றளவுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னால் சிவாஜி அவர்களோட நடிப்பு அவங்க கண்ணு முன்னாடி போகும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தன் இருந்தானா இப்படி தான் இருந்திருப்பான் அப்படின்ற அந்த நடிப்பு வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜி நடிப்பை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஆசியாவிலேயே சிறந்த நடிகருக்கான விருது வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜி அவர்களுக்கு நடிச்சதுக்காக போய் சேர்ந்தது. இதை தொடர்ந்து வசூலில் சக்கப்போடு போட்ட படம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இதை தொடர்ந்து தான் B.R. பந்தலு அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இயக்குனராக கவனிக்கப்படுறாரு. ஸோ இதை தொடர்ந்து B.R. பந்தலு அவர்கள் 1961 செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் கதையை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற படமாக எடுக்கிறாரு. இந்த படம் அவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுக்குது. இதுக்கப்புறமே வசூல் ரீதியாக இந்த படம் பெருசாக போகல. ஒரு தயாரிப்பாளராக இவருக்கு வருத்தம் இருந்தாலும் இந்த படம் 1967 அறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழனுக்கு வரி விலக்கு கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதுக்கப்புறமே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு நெகிழ்ந்து போறாங்க. நெகிழ்ந்து போனதுக்கு அப்புறமே இந்த படத்துக்கு நிரந்தர வரி விலக்கு விதிக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள். அடுத்ததா 1964 இவங்களோட கூட்டணியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புராண கதை உருவாகுது. அந்த படத்தினுடைய பேர் தான் கர்ணன். இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் நீங்காத இடம் பெற்ற ஒரு படம் அப்படின்னா கர்ணன் படம் சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நிறைய மெனக்கடல் பண்ணியிருக்காங்க. குருஷேத்திரத்தில் இந்த படத்தை படமாக்குறதுக்கு சென்னையில் அந்த படத்தினுடைய ரதங்கள் தேர் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. அதை இங்கிருந்து குருஷேத்திர படத்தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு B.R. பந்தலு. எடுத்து போயிட்டது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்குமே அங்கே தான் நடத்தி முடிச்சிருக்காரு. இதுக்கு இடையில இந்திய இராணுவத்துக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு இந்திய இராணுவர்களை இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த போர்க்கள காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகளில் பயன்படுத்துறதுக்காக இந்திய இராணுவர்களை பயன்படுத்தியிருக்காரு ஷூட்டிங்காக. ஸோ இதை தொடர்ந்து B.R. பந்தலு சிவாஜி அவர்கள் கூட்டணியில் உருவான 3 திரைப்படங்கள் கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் கர்ணன். இந்த 3 படங்களுமே சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் வாங்கியிருக்கு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் B.R. பந்தலு அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது. அந்த ஒரு நட்பின் காரணமாக தான் பந்தலு அவர்கள் கர்நாடகாவில் எடுத்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற படத்தில் கௌரவ தோற்றத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாரு. ஸோ இதை தாண்டி பலே பாண்டியா அப்படின்ற படத்தை வெறும் 10 நாளில் இவங்க 2 பேரும் முடிச்சாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். ஸோ இதுக்கப்புறமே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, B.R. பந்தலோட கூட்டணியில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த படம் சரித்திரம் காணாத வெற்றி அடையுது. அந்த படத்தோட பெயர் தான் 1000ல் ஒருவன். பின்னணி கதைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் 1000ல் ஒருவன் படத்துக்கு. இந்த படத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் முதல்ல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமே எம்ஜிஆர் B.R. பந்தலு இவங்க 2 பேரோட கூட்டணியில் நாடோடி, ரகசிய போலீஸ், தேடி வந்த மாப்பிள்ளை, மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆகிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கிடையில் 1974 மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே இறந்துடுறாரு B.R. பந்தலு அவர்கள். நீலகண்டன், கர்ணன் இவங்க 2 பேர்த்தோட உதவியோட எம்ஜிஆரே மீதி படத்தை முடிக்கிறாரு. என்னதான் ஜெமினி கணேசன் அவர்களை வச்சு தனியாக ஹீரோவாக ஒரு படம் B.R. பந்தலு எடுக்கலை அப்படின்னாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் இந்த 2 படங்களையுமே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு வேடம் கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து கன்னடத்தில் சிண்டா கும்பே அப்படின்ற படத்து மூலியமா கன்னடத்தில் ஜெயலலிதா அவர்களை முதல்ல திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது B.R. பந்தலு அவர்கள் தான். இதையும் தாண்டி இன்னொரு சிறப்புமே இருக்கு. கன்னடத்தில் வெளியான முதல் வண்ண படம் அப்படின்றது கிருஷ்ணராய தேவலு அப்படின்ற படத்தையும் இயக்குனது B.R. பந்தலு அவர்கள் தான்.
ஸோ பிஆர் பந்துலு அவர்கள் ஆல் லாங்குவேஜில் கிட்டத்தட்ட 57 படங்கள் வந்து எடுத்திருக்காரு. இந்த 57 படங்களுமே வந்து அவருடைய பேனர் பத்மினி பிக்சர்ஸ் மூலயமா தான் வந்து தயாரிச்சும் இருந்தார். கிட்டத்தட்ட பிஆர் பந்துலு அவர்களை வந்து இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, தென்னகத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகட்டும், தமிழ்நாடு சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகட்டும், இவங்களை படங்கள் மூலயமா வந்து சித்தரிச்சதில் இவரை மாதிரி முக்கியமான ஒருத்தர் இல்லை. ஏன்னா இவரை மாதிரி சித்தரிக்கிறதுல ஒரு ஆள் வந்து சொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு பேரையும் வந்து எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். காலத்தால் அழியாத காவியங்களை எடுத்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் இப்போ வரைக்குமே நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு பிஆர் பந்துலு அவர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பிஆர் பந்துலு அவர்களை இந்த பயோடேட்டா மூலயமா நினைவு கூறுறதுல டூரிங் சினிமாஸ் பெருமை கொள்ளுது.